Daily. Taste the Daily. திறனற்ற ஆட்சி நிர்வாகத்தால் தமிழகத்தை தலைகுனிய வைத்த விடியா திமுக ஆட்சியை அகற்றும் புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 62வது நாள் பிரச்சாரம். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, ஈரோடு கிழக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திமுக ஆட்சியில் குடிநீரில் மலம் கலக்கப்படும் கொடூரங்கள் தொடர்ந்து அரங்கேறுவதாகவும், வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கையாலாகாத அரசாங்கம், திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பதாகவும் புரட்சித் தமிழர் ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடிக்கிற நீர் அதுல கூட மலம் கலக்கப்படுகிறது. எவ்வளவு கொடுமையான விஷயம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு வேங்கை வயல்ல இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கையிலாகாத அரசாங்கம், ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். சோழவந்தான் அருகே அங்க வடுகப்பட்டிக்கு பக்கத்துல அமைச்சியாபுரம் அங்கு இருக்கின்ற புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை தொட்டி திறக்கின்ற பொழுது அங்கே மலம் கலந்த நீர் எவ்வளவு கொடுமையானது. இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் கண்டுபிடித்து தீர்க்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சருக்கு திறமை இல்லை. திமுக ஆட்சியில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். குற்றவாளிகளை கண்டு காவல்துறை அச்சப்படுவதாகவும், குற்றவாளிகள் சுதந்திரமாக மனித உயிர்களை வெட்டி சாய்ப்பதாகவும் புரட்சித் தமிழர் ஆவேசம். அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெல்லையில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அங்க இருக்கின்ற அவர் கொலை செய்யப்படுகிறார். திரு ஜெயக்குமார் என்பவர் மர்மமான முறையிலே அவர் எரிந்த நிலையிலே கொலை செய்யப்படுகிறார். அதே போல சென்னையில் ஆம்ஸ்டாங் அந்த கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பட்டம் பகல்ல பல ரவுடிகள் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் இன்றைக்கு ஆட்ட வெற்ற மாதிரி வெட்டி சாதிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்த்துட்டு போகும். இப்படி குற்றவாளிகள் காவல்துறை கண்டு அச்சப்படுகின்ற நிலை மாறிவிட்டது. குற்றவாளிகள் சுதந்திரமாக இன்றைக்கு மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற நிகழ்வுகள் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை சாப்பிட்டு மத்திய பிரதேசத்தில் 20 குழந்தைகள் உயிரிழப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறைக்கு இப்படிப்பட்ட கம்பெனி இருப்பதே தெரியவில்லை என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி, அது இந்த தமிழ்நாடு அரசுக்கே தெரியல. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் அந்த குழந்தைகள் 20 குழந்தைகள் அந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு அருந்தி இறந்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசுக்கு சுகாதாரத்துறைக்கு இப்படிப்பட்ட மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியே தெரியல. அப்படின்னா எவ்வளவு இந்த அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்றது, இந்த நாட்டு மக்கள் மீது எப்படி அக்கறை கொண்டிருக்கின்றது, இந்த நாட்டை எப்படி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வழிவகை செய்ததற்காக அமெரிக்க அதிபர் டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டு தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் மோடி பதிவு. பனிப்பொழிவை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவக்கூடும் என்பதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படி பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்க அனைத்து பாதுகாப்பு படையினரும் விழிப்புடன் இருந்து ஒருங்கிணைந்து செயல்படவும் அறிவுறுத்தல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம்.
தமிழகத்தில் குழந்தை திருமணங்களை தடுக்காமல் சமூக நலத்துறை முற்றிலும் தோல்வியடைந்து சிறுமிகள் தாயாகும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் 17 வயது சிறுமி 8 மாத கர்ப்பமாக இருப்பது பரிசோதனைக்கு பிறகே குழந்தை திருமணம் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் சமூக நலத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என கேள்வி எழுப்பும் மக்கள். தேனி மாவட்டம் தேவாரத்தில் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் ஏவல்துறை மீதான அச்சம் குறைந்ததால் சிறுமிகளின் வாழ்வு தொடர்ந்து சீரழிக்கப்படுவதாக பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த பர்கூர் மலையில் உள்ள தம்முரெட்டி கிராமத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா செடி வளர்த்தவர் சிக்கினார். தமிழ்நாட்டை சர்வதேச போதைப் பொருள் சந்தையாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் வேதனை. சென்னை அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே மேற்கு வங்கத்தில் இருந்து 23 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த இருவர் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தாததால் வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாகி இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா சுமார் 5 கிலோ வைத்திருந்தவர் சிக்கினார். பொம்மை முதல்வரின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே 1 கிலோ 200 கிராம் கஞ்சா மற்றும் 75 போதை மாத்திரைகள் சிக்கியது. போதையின் பாதையில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பயணிப்பதையே விடியா ஸ்டாலின் அரசு விரும்புவதாக பொதுமக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் டாஸ்மாக் முன்பு 2 பேரை இளைஞர்கள் சிலர் தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. திறனற்ற திமுக அரசு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துள்ளதால் போதை ஆசாமிகள் தொடர்ந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக மக்கள் வேதனை. சென்னையின் மையப்பகுதியான அயனம்பாக்கத்தில் பகல் நேரத்தில் சாலை ஒப்பந்ததாரரிடம் கத்திமுனையில் 10 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் முற்றிலும் தோல்வியடைந்த அரசாக ஸ்டாலினின் திமுக அரசு உள்ளதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் போதையில் ரகளை செய்ததை தட்டி கேட்ட தம்பதி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலில் ஒருவர் சிக்கிய நிலையில் மற்றவர்களை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. தெருவெங்கும் மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிகாரர்கள் ஆக்கிய ஸ்டாலின் அரசால் சட்டம் ஒழுங்கு சீரழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் ஹோட்டல் உரிமையாளரை ஏர்கன் துப்பாக்கி காட்டி மிரட்டிய இருவர் சிக்கினர். திமுக ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்த காரணத்தால் பயங்கர ஆயுதங்கள் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் தென்கரை அருகே செங்கல் சூளைக்கு உரிய ஆவணங்கள் இன்றி மண்கேற்றி வந்த 4 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு. விடியா ஆட்சியில் ஆறுகள் சுரண்டப்பட்டு மண் அள்ளப்பட்டு கடத்தப்படுவது தொடர்கதையாகி வருவது எப்போது தடுக்கப்படும் என ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் ஆவேச கேள்வி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வீடு புகுந்து செல்போன்கள், வெள்ளி பிரேஸ்லெட் உள்ளிட்டவற்றை திருடிய 4 பேர் சிக்கினர். செயலிழந்த ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்றவாளிகள் தைரியமாக குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் தாக்கு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி லாரியில் கொண்டுவரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல். ஊழல் மாடல் திமுக ஆட்சியில் அதிகாரிகளிடம் கமிஷன் கொடுத்து தப்பிவிடலாம் என்ற துணிச்சலில் விதிமீறல்கள் நிகழும் அவலம்.
சேலத்தில் குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் மாவு கடைக்காரரை தாக்கிய திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 3 பேர் சிக்கினர். ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் வாரிசு துணை முதல்வர் உதயநிதியின் காலில் விழுந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர். மேடைக்கு மேடை சமூக நீதி பேசுவதாக கூறும் திமுகவினர் இந்நிகழ்வு குறித்து என்ன விளக்கம் தரப்போகிறார்கள் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் காங்கிரஸ் எம்பி பங்கேற்ற திருமண நிகழ்ச்சியில் பேசிய விடியா அமைச்சர் ஐ. பெரியசாமி, காங்கிரஸில் பெரிய தலைவர்கள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்றால் பணக்காரர்களுக்கு மட்டுமே வருவார்கள் என பேசியதால் சர்ச்சை. திமுக கூட்டணிக்குள் இருக்கின்ற முட்டல் மோதல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். அவர் முதலில் என்ன சொல்வார்கள் என்றால், தேதி விட்டதற்கு பதில் அந்த தேதியை அவன் திருமண தேதியை கேட்பாங்க. அதெல்லாம் பார்ப்பார். ஒரு தடவை கேட்டோம்னா இன்னொரு தடவை வந்து கேட்கணும். கட்சியில் தீவிரமாக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் 2வது தடவை போய் கேட்கணும். அதை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா காங்கிரஸில் பெரிய தலைவர்கள் வந்தால் பணக்காரர்கள் வருவாங்க. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை கண் துடைப்பாக ஆய்வு செய்ய வந்த விடியா அமைச்சர் சக்கரபாணியை விவசாயிகள் சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசே எங்கள் வாழ்வாதாரத்தை காவந்து பண்ணு என ஆவேசமாக முழக்கமிட்ட விவசாயியை காவல்துறையினர் மற்றும் அமைச்சருடன் வந்தவர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி அராஜகம். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யும் பணத்தை உரிய நிறுவனங்களில் செலுத்தாமல் 15,000 கோடி ரூபாயை விடியா ஸ்டாலின் அரசு செலவு செய்ததால் போக்குவரத்து ஊழியர்களுக்கு வரவேண்டிய பண பலன்கள் கிடைக்காத அவலம். கடந்த 17 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 2,500 கோடி ரூபாயை வழங்காததை கண்டித்து கடந்த 53 நாட்களாக போராடிய போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஒன்று திரண்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திருப்புவனம் அஜித்குமார் உள்ளிட்ட ஏராளமான விசாரணை கைதிகள் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் மதுரையில் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தினேஷ் என்ற இளைஞரின் உடல் கால்வாயில் மீட்கப்பட்டதால் பரபரப்பு. காவல்துறையினர் அடித்து கொலை செய்ததாக கதறி அழுத இளைஞரின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிய கோரி சாலை மறியல். அவன் 6 அடி பையன், அவன் பேர்ல மூழ்கி செத்துட்டான்ட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க எங்களுக்கு அந்த ஸ்பாட்லயே எங்களை காட்டவும் இல்லை. நான் இல்லாம எப்படி அவங்க ஸ்பாட்ல எப்படி டெட் பாடி அவங்க எப்படி எடுப்பாங்க எந்த எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு அவங்க விசாரிச்சு நாங்களும் விசாரிச்சுக்கன்னு சொல்றாங்க. அடிச்சு விரட்டி விட்டு ஓடினா அடிச்சுதான் விரட்டினாங்கன்றாங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியல சார். இப்போ வரைக்கும் ஒரு கோரிக்கையும் இல்லை சார். எனக்கு பிள்ளைக்கு நீதி வேணும். எனக்கு அவ்வளவு. ஈரோடு மாவட்டம் மலையப்பாளையம் அடுத்த கண்ணுடையாம்பாளையம் பகுதியில் ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற 2 பேர் பிடிபட்ட நிலையில் 1600 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் ஆம்னி வேன் சிக்கியது. ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்களை கள்ளச்சந்தையில் அதிகாரிகளின் துணையோடு ரேஷன் ஊழியர்கள் விற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நான்கு ஆண்டுகளாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆசிரியர்களை நியமிக்காமல் ஆட்சி முடிவடைய இன்னும் 5 மாதங்களே உள்ள நிலையில் விடியா அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அறிவிப்பு. தேர்வு வாரிய செயல்முறை தொடங்கப்படாத நிலையில் ஆட்சியின் கடைசி மாதங்களில் காகித அறிவிப்புகளுக்கு பதிலாக நியமன பட்டியல் காட்டுங்கள் என விடியா திமுக அரசுக்கு ஆசிரியர் சங்கங்கள் கேள்வி. காஞ்சிபுரம் ஸ்ரீசன் பார்மாவில் தயாரித்த இருமல் மருந்தை உட்கொண்ட 23 குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பான விசாரணையில் தமிழக அரசு ஒத்துழைக்கவில்லை என மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் கடும் குற்றச்சாட்டு. குழந்தைகளின் உயிருடன் விளையாடுவதை மத்திய பிரதேச அரசு சாதாரணமாக விட்டுவிடாது எனவும் விடியா ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. திருநெல்வேலி மாவட்டம் திரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் அசுத்தமான குடிநீரை பயன்படுத்துகிறதால் மாணவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிப்பு.
ஸ்டாலின் ஆட்சியில் எந்த குற்றம் செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் இருப்பதாலேயே துணிகரமாக கல்லூரி நிர்வாகத்தினர் அசுத்தமான குடிநீரை மாணவர்களுக்கு வழங்கியதாக மக்கள் விமர்சனம். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை உறவினர்கள் சந்திப்பதற்கு திடீரென கேட் பாஸ் இருந்தால்தான் அனுமதி என கூறியதால் மருத்துவமனை ஊழியர்களுடன் நோயாளிகளின் உறவினர்கள் வாக்குவாதம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகேந்திரன் உயிரிழந்ததால் பாதுகாப்பு காரணங்களுக்காக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் வெறிநாய்கள் விரட்டி கடித்ததில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் காயம். பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள நாய்களை கட்டுப்படுத்த திராணியின்றி வெற்று விளம்பரம் செய்வதில் விடியா அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் பலரும் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கோவில்பட்டி நாலாட்டின்புதூரில் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்ற 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக சிக்கினார். போட்டோஷூட் ஸ்டாலின் ஆட்சியில் கோட்டை முதல் குமரி வரை லஞ்சம் புரையோடி போயிருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளுடன் புறப்பட்ட விடியா அரசின் தகரடபா பேருந்து பிரேக் பிடிக்காமல் பின்னோக்கி சென்று சாலை தடுப்பில் மோதி விபத்து. விடியா திமுக அரசு பழைய ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிருடன் விளையாடுவதாக விமர்சனம். அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட இலவச மடிக்கணினியை மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் விடியா அரசு அதிகாரிகள் பயன்படுத்தியதால் மக்கள் அதிர்ச்சி. மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட மடிக்கணினி அரசு அதிகாரிகளின் பயன்பாட்டிற்கு எப்படி கிடைத்தது என கேள்வி எழுப்பும் மக்கள். தாமிரபரணி ஆற்றில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை தொடர்ந்து வெளியேற்றி வருவதற்காக நெல்லை மாநகராட்சிக்கு 1,55 லட்சம் ரூபாய் சுற்றுச்சூழல் இழப்பீடு விதிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை. தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க பலமுறை கோரிக்கைகள் வைத்தும் மனு அளித்தும் கண்டுகொள்ளாத மாநகராட்சி இனியாவது திருந்துமா என மக்கள் எதிர்பார்ப்பு. திருநெல்வேலியில் லேசான மழைக்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே உள்ள சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். திறனற்ற திமுக அரசு மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக அமைக்காததால் சிறிய மழை பெய்தாலே சாலையில் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் பணியில் இல்லாததால் பயிற்சி மாணவ மாணவிகளை இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தும் அவலம். மக்கள் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் திறனற்ற திமுக அரசு பொறுப்பேற்குமா என மக்கள் கேள்வி. தமிழகம் முழுவதும் களப்பணியாற்றும் செவிலியர்களுக்கும் களப்பணியாளர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செவிலியர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் பணியாற்றி வருவதாக செவிலியர்களும் களப்பணியாளர்களும் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு பெய்த மழையால் குளம் போல காட்சியளிக்கும் யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். கோயில் வளாகத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் பக்தர்கள் கடும் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் மல்லப்பள்ளி ஊராட்சியில் உங்களுடன் முதல்வர் முகாமிற்கு வந்த திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு சரமாரி கேள்வி எழுப்பிய பெண்கள். பதில் கூற முடியாமல் உளறி கொட்டிய திமுக எம்எல்ஏ தேவராஜ், அதிகாரிகளிடம் மனு கொடுத்தீர்கள், என்னிடம் மனு கொடுத்தீர்களா என கூறிவிட்டு ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. காஞ்சிபுரத்தில் உங்களுடன் முதல்வர் முகாமில் ஆதார் கார்டில் திருத்தம் செய்ய வந்தவர்களை 4 மணி நேரத்திற்கு மேலாக காக்க வைத்துவிட்டு மிஷின் பழுதாகிவிட்டதாக கூறி திருப்பி அனுப்பிய அதிகாரிகள்.
விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு நடத்தும் இதுபோன்ற முகாம்களால் அரசு ஊழியர்கள் பணி பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் மாநகரில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக செய்யாததால் சாதாரண மழைக்கே சாலைகளில் தண்ணீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் நிலையத்தின் கேட் பகல் நேரத்திலேயே பொதுமக்கள் யாரும் வர முடியாதபடி பூட்டப்பட்டிருந்ததால் புகார் அளிக்க வந்தவர்கள் அதிர்ச்சி. 24 மணி நேரமும் திறந்திருக்க வேண்டிய காவல் நிலையத்தின் கேட் யாருடைய உத்தரவின் பேரில் இழுத்து பூட்டப்பட்டதென பொதுமக்கள் கேள்வி. திருவாரூரில் இருந்து மன்னார்குடி சென்ற அரசு பேருந்து சாலையோரம் சரியாக மூடப்படாமல் இருந்த குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீர் குழாய் உள்ளிட்ட பணிகளுக்காக தோண்டப்படும் பள்ளங்கள் சரியாக மூடப்படாததால் விபத்துகள் அதிகரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் சாலையில் சுற்றித் திரிந்த மாடு முட்டியதில் மூதாட்டி படுகாயம். வரிசை கட்டி வரிகளை திணித்து மக்களை இன்னலுக்கு ஆளாக்கும் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகங்கள் மாடுகள் மற்றும் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. கும்பகோணம் இந்த மாநகராட்சி முழுக்க இந்த மாடு தொல்லை மிகப்பெரிய அளவில் இருக்குது. அன்றாட ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வாழ்வாதாரம் ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் எங்களால் பொழப்பு பிழைக்க முடியும். எல்லாம் வாடகை வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த மாடுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 முதலீடு போயிடுச்சு. இனிமேல் வியாபாரம் பண்ண முடியாது. இவங்க என்றைக்கு எப்படி எழுந்துச்சி வருவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைக்கு நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த மாடுகளை முதல்ல அப்புறப்படுத்தணும். முறையாக ஊதியம் வழங்காத தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்து திருப்பூர் 4வது மண்டலம் மாட்டு கொட்டகை வளாகத்தில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். திறனற்ற திமுக அரசு ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்து தூய்மை பணியாளர்களை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. தேவையான இடங்களில் கூடுதலாக அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் திருச்சி அல்லது தஞ்சையில் பிரச்சார பயணம் மேற்கொள்ள உள்ளதாக விவசாயிகள் அறிவிப்பு. திமுக அரசு வேளாண்மையை ஊக்குவிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. கூட்டுறவு பணியாளர்களுடைய வேலை நிறுத்தத்தால் ஒட்டுமொத்த விவசாயமும் முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கூட தமிழ்நாடு அரசு விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுகிறது. இதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் விவசாயிகள் உழைப்பால் வேளாண் உற்பத்தி பெருகிறதை தவிர தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. உரத்தட்டுப்பாடு கூட அவ்வப்பொழுது சீரமைக்கப்படுகிறது. ஆனால் இந்த நிர்வாக ரீதியான குளறுபடிகள் தொடர்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்யாமல் சட்டவிரோதமாக வியாபாரிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய முயன்றதால் விவசாயிகள் அதிர்ச்சி. வியாபாரிகள் நெல்லை விற்பனைக்கு ஏற்றி வந்த லாரி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஸ்டாலினின் திமுக அரசு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரம் பகுதியில் பெய்த மழையால் வாழைத்தோப்பில் மழைநீர் தேங்கி சுமார் 30,000 வாழை மரங்கள் அழுகி வீணாகிய அவலம். திறனற்ற திமுக அரசு கடந்த 4 வருடங்களாக வடிகால் வாய்க்காலை முறையாக தூர் வாராததால் தோட்டத்திற்குள் மழைநீர் தேங்குவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இப்போ இதில் நான் இந்த புரட்டாசி ஐப்பசி வாங்கின ஆர்டரு வாழை மரத்துக்கு, இந்த தீபாவளிக்கு வாங்கின வாழைத்தாரு எல்லாம் இப்போ எல்லாம் வீணாக போச்சு. இதில் இந்த பாருங்க, இந்த ஐயா உடைக்கிறார் பாருங்க. இந்த பேர் இருந்தால் நான் எப்படி விவசாயம் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு என்ன காரணம்? முறையான வடிகால் கிட்ட கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டம் கீழ மருத்துவக்குடியில் தங்களது நெல்லை முழுவதுமாக கொள்முதல் செய்யாததை கண்டித்து கொள்முதல் செய்துள்ள நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்லும் லாரியை சிறைப்பிடித்த விவசாய தம்பதியினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. இந்த நெல் அறுவடை பண்ணி கொட்டி இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க, போட முடியாதுன்னு. இது பராமரிக்க நாங்கள் எவ்வளோ ஆள் கூலி கொடுத்து எவ்வளோ செலவு பண்ணி இப்பயுமே டெய்லி இந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்குது. படுதா போட்டு சூடுறதுனால சூடு ஏறி இருக்குது. அன்னன்னைக்கு காலையில் எடுத்து விட்டு பெரட்டிக்கிட்டு எவ்வளோ நாங்கள் லோடு பட்டுக்கிட்டு நிற்கிறோம். இவ்வளோ அவஸ்தை கொடுக்குறாங்க எங்களுக்கு.
பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் தேர்வை எதிர்நோக்கியுள்ள ஆசிரியர்கள் மன உளைச்சலில் உள்ள நிலையில் முதுகலை ஆசிரியர் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என தேர்வு எழுதுவோர் கூட்டமைப்பு கோரிக்கை. தேர்வை எழுத 2 மாத கால அவகாசம் வழங்கவில்லை என்றால் தேர்வை புறக்கணிப்போம் என்றும் எச்சரிக்கை. எங்களுக்கு தேர்வு நடக்கணும், ஆனால் கால அவகாசம் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. எங்களுக்கு அந்த கால அவகாசம் மட்டும் கொடுத்தாங்கன்னா தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் எங்களுக்கு போதுமான கால அவகாசத்தை கொடுத்து இந்த தேர்வு நடத்தணுன்றதான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா இதுக்காக ஒரு ஆஸ்பிரண்ட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு சூசைட் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் பன்னீர்செல்வம்னு சொல்லி ஒருத்தர் சூசைட் பண்ணியிருக்காரு. சிலபஸ் வாரியாக பார்த்தீங்கன்னா அதே போல் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ இவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு சிலபஸ் வச்சுக்கிட்டு நம்ம தயாராகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக மட்டும்தான் கால அவகாசம் கேட்குறாங்க. ஓய்வூதிய பண பலன்கள் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை கண்டுகொள்ளாமல் உள்ள விடியா திமுக அரசை கண்டித்து அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 53வது நாளாக போராட்டம். ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பொய் வாக்குறுதிகளை அளித்து வஞ்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு எதிராக சவம் போல் அமர்ந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. போராடக்கூடியவர்களோடு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். சிஐடி தொழிற்சங்கம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக எதிர்காலத்தில் வருகின்ற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாக இந்த பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்கின்ற வகையில அனைத்து தொழிலாளர்களையும் ஈடுபடுத்தி வேலை நிறுத்தம் உட்பட்ட அனைத்து போராட்டங்களையும் ஈடுபடுத்துவதற்கு சிஐடியுடைய மாநில தலைமை முடிவு செய்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகர் பகுதியில் முறையான வடிகால் வாய்க்கால் அமைக்கப்படாததால் சாலையை சூழ்ந்த மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. மக்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் கேள்வி. சென்னை அண்ணா சாலையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞரின் கால் எலும்பு முறிவு. பயணிகள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் விடிய அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதாக குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 38 பேர் உயிரிழந்த அசர்பைசான் விமான விபத்திற்கு பொறுப்பேற்றது ரஷ்யா. அசர்பைசான் பயணிகள் விமானத்தை தவறுதலாக தாக்கியதாக முன்னாள் சோவியத் நாடுகளின் மாநாட்டின் போது புட்டின் அறிவிப்பு. யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் உதவினால் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரை. யுக்ரைன் சார்பில் ட்ரம்ப் பெயர் பரிந்துரைக்கப்படும் என ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. ஊகான் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நட்சத்திர வீராங்கனையான அரினா சபலன்கா காலிறுதிக்கு முன்னேற்றம். மற்றொரு போட்டியில் அமெரிக்காவின் கோகோ காஃப் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி. மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான லீக் போட்டியில் இந்திய அணி தோல்வி. முதலில் விளையாடிய இந்திய அணி 251 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் பின்னர் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 252 ரன்கள் எடுத்து வெற்றி. அரசனாக மோகன்லால் நடித்துள்ள விருஷபா படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிப்பு. திரைப்படம் நவம்பர் 6ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஹரிஷ் கல்யாண் நடித்துள்ள டீசல் படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. அதுல்யா ரவி, வினய், சாய்குமார் உள்ளிட்டோர் நடிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் கதையாக உருவாகியுள்ள டீசல் படத்தின் மீது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு.